ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பஜாஜ் பல்சர் 150 பைக்குடைய பைக் சார்ஜிங் யூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாரும் பைக் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பைக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரியில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி சார்ஜ் ஆகாமல் போகும். ஸோ அதனால் பேட்டரி சீக்கிரம் டெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏன் வருது? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒயரிங் டயக்ராமில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஜாஜ் பல்சர் 150 மிஷினோட ஒயரிங் டயக்ராம் இது. ஸோ இது என்ன ஒயரிங் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் யூனிட் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்னட்டோன்றது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருந்தால் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சுவலி என்ன பவர் பண்ணால் ஏசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏசி வோல்டேஜ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபையருக்கு போகும். இந்த ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி இங்கே ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டியோட ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த பேட்ரி கிடைக்கும். ஸோ நமக்கு பேட்ரி கிடைக்கும்போது நம்மளுக்கு பேட்ரி வந்து கண்டினியூஸாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேக்னெட் காயில் இருக்குது. இந்த மேக்னெட் காயில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மேக்னெட் உள்ள பார்த்தீங்கன்னா 2 காயில் இருக்கும். இந்த 2 காயில் வழியாக நம்மளுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதோட பிக்சர் நான் காமிக்கிறேன் பைக்கில் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த பல்சர் பைக்கோட மேக்னெட் காயில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த காயில் இது வந்து சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. 2 வைண்டிங்காக பிரிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வயர் தான் இருக்கும். ஒன்று வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபேஸு, இன்னொரு வயர் வந்து நியூட்ரல். ஸோ நம்ம பைக்கோட கவருக்கு சைடு கவரை பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்னெட் காயில். ஸோ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டரி கூட ஒரு பர்மனன்ட் மேக்னெட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்மனன்ட் மேக்னெட் ரொட்டேட் ஆகும்போது இந்த காயிலில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஏசி வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற ஏசி வோல்டேஜ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100லேருந்து 150 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த கேபிள் வழியாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கவருடைய டாப்பில் இங்கே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிள் கனெக்ட் பண்ணி ப்ளக் வழியாக நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 2 வயர் சொல்லியிருந்தீங்களா, 2 வயரு, ஒன்று வந்து ஃபேஸ் நியூட்ரலு. ஸோ இந்த 2 வயரும் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டரி வித் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம், அதாவது ரெக்டிஃபையர்னு சொல்லுவோம். இந்த ரெக்டிஃபையர் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்னெட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி வோல்டேஜ். ஆனால் நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி வோல்டேஜ். ஸோ நம்ம இந்த ஏசி வோல்டேஜ் வந்து டைரெக்டாக வந்து பேட்டரி கொடுத்தோம்னா பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகிடும், இல்லைன்னா இடிச்சு போயிடும். அது வந்து டிசி வோல்டேஜ். ஸோ நம்ம இந்த ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த ரெக்டிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மேக்னெட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெக்டிஃபையருக்கு போயிடும். இந்த ரெக்டிஃபையர் என்ன பண்ணால் ஏசி வோல்டேஜை ஃபில்டர் பண்ணி டிசி வோல்டேஜே கிடைக்கும். இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது அதில் இருக்க நாய்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இது நம்ம எப்படி ரியலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த ரெக்டிஃபையரு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா 2 வயர், அந்த 2 வயர் வந்து இதில் தான் கனெக்ட் ஆகும். தென் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கனெக்ட் பண்ணோம். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏசி வோல்டேஜ் ஃபில்டர் வந்து குறைச்சி நம்மளுக்கு பியூர் டிசியாக நம்மளுக்கு பேட்டரி கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு அடுத்தது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து ஏசி வோல்டேஜ், ஒன்று பாசிட்டிவ், ஒன்று ஃபேஸு, ஒன்று நியூட்ரலு. இது ஃபில்டர் ஆகிட்டு டிசி அவுட்புட் கொடுக்கும். இது வந்து டிசி அவுட்புட் கேபிள். ஸோ இது இங்கேருந்து போயிட்டு
கெப்பாசிட்டர் வழியே போயிட்டு அவுட் எடுத்து டைரெக்டாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து டைரெக்டாக ஃபியூஸுக்கு போகுது. ஸோ ஃபியூஸ் எது கனெக்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இங்கே ஏதாவது பேட்டரி ஃபெயிலியர் இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுனாக்கா நம்ம இந்த மேக்னெட்டில் ஓவர் கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ரெக்டிஃபை இந்த ரெகுலேட்டரு இல்லைனாக்கா இந்த மேக்னெட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகளே இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு ஃபியூஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபியூஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டர் ரிலே. ஆக்சுவலி ஸ்டார்டர் ரிலேன்றது ஒன்றும் இல்லை, நம்ம பைக்கில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ரிலே தான் அது. பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃப் ஸ்டார்டர் மோட்டரை ஆன் பண்ணக்கூடிய ரிலே தான் அது. ஜஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஒரு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டரில் 2 டெர்மினல் இருக்கும், ஒன்று இன்னும் ஒரு அவுட்டு. ஸோ அதில் ஒரு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே லூப் எடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த இது ஸ்டார்டிங் ரிலே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த ஸ்டார்டிங் ரிலே. இதில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலே வந்து ஆன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்மளுடைய அந்த டிசி அவுட்புட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து அவுட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவுட் எடுத்து இதோடைய அவுட்புட் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் மோட்டருக்கு போகும். ஸோ செல்ஃப் மோட்டர் ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு ஜஸ்ட் இங்கே ஒரு ஒயர் ஒன்று கனெக்ட் பண்ணி இதோட லூப் எடுத்து நம்ம பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்து இங்கே பைக்கோட கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி சார்ஜ் ஆகாமல் போகும், பேட்டரி சொல்ல சார்ஜ் ஆகாத சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும், பேட்டரி டெட் கண்டிஷன்லாம் போகும். இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த மேக்னெட்டு. ஸோ இந்த மேக்னெட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து 110லேருந்து 100 150 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலோ ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கேருந்து ரெக்டிஃபை ஆகிட்டு நம்மளுக்கு ரெக்டிஃபை ஆகிட்டு வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13.5 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கேருந்து மேக்னெட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு டிசி அவுட்புட்டு குறைஞ்சி போயிடும். ஸோ அப்படி குறைஞ்சிருச்சுனாக்கா நம்மளுக்கு பேட்டரி கிடைக்கிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட் வரைக்கும் தேவைப்படும். அப்போ சார்ஜ் ஆகும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அந்த வோல்டேஜ் கிடைக்காம நம்மளுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டரிலாம் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு அடிக்கடி பேட்டரிலாம் மாற்றுவாங்க. ஸோ பேட்டரி மாற்றினா அந்த பேட்டரிக்கு தேவையான பவர் கரெக்டாக கிடைக்குதா, சார்ஜிங் வோல்டேஜ் கரெக்டாக கிடைக்குதான்னு இதை கவனிக்காமல் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பேட்டரி போடுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது சார்ஜிங் வோல்டேஜ் வந்து 12லேருந்து 13.5 வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் வந்து நம்மளோட பேட்டரி சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மேக்னெட்டுக்கு அடுத்தது வேற என்ன இஷ்யூஸ் வரலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையரு. ஸோ இந்த ரெக்டிஃபையரில் இஷ்யூஸ் இருந்தால் கூட இங்கேருந்து வர ஏசி வோல்டேஜ் கரெக்டாக இருந்தாலுமே கூட இந்த ரெக்டிஃபையரில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா இதோடைய அவுட்புட் வோல்டேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிடும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் ட்ராப் ஆனாலும் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ நீங்கள் அடுத்ததை பார்க்க வேண்டியது இந்த ரெக்டிஃபையர் தான். அதுக்கு அடுத்தது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெப்பாசிட்டரு. இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணால் ஆல்ரெடி சொல்லிடுவேன், இது வந்து ஜஸ்ட் இந்த ஏசி வோல்டேஜில் இருக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற டிசி அவுட்புட் வோல்டேஜை ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும். இதில் ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டிசி வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற வந்து ஃபியூஸு. இந்த ஃபியூஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா உங்களுக்கு சுத்தமாக சார்ஜிங் வோல்டேஜ் வரும், பேட்டரி சார்ஜிங் வோல்டேஜ் வராது, செல்ஃப் ஸ்டார்ட்டுமே ஆகாது. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு பேட்டரி சார்ஜிங் வோல்டேஜ் சுத்தமாக வரவே வரலன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டு இல்லைன்னா கேபிள் வந்து இடையில ஏதாவது கட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரீசன்னாலையும் நம்மளோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாமல் போகும், பேட்டரி ஃபெயிலியர் ஆகுது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்கரன்ஸ் இருக்குது, 2 3 4. இந்த 4 சான்ஸால் மட்டும்தான் உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ரீசன்ஸ் தெரிஞ்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து மற்ற ஒயரிங்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம்.
ஓகே, தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.